पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोहशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षेण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ ॐ अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तदा द्रष्टुस्वरूपे अवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र वृत्तयः पञ्चतयः क्लिष्टाः प्रमाणविपर्ययविकल्पनिद्रा स्मृतयः பிரத்யக்ஷானுமானாகமாக பிரமாணானி. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்தில் 7வது சூத்திரம் வந்திருக்கோம். 7வது சூத்திரம் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் ஆகமம் அப்படின்னு 3 பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. பிரமாணம் அப்படின்னாவே பிரமாகரணம் பிரமாணம், அறிவை தரக்கூடிய கருவிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பிரமாணம். எது வேணா இருக்கலாம். நம்ம புத்தி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நம்ம மனசு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இந்திரியங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ நான் போட்டிருக்க அந்த ஸ்பெக்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இப்போ நான் உங்களெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு இந்த மானிட்டர் தேவைப்படுது. இந்த மானிட்டர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கேமரா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அப்போ எதெல்லாம் நமக்கு நாலேஜ் தருதோ அது எல்லாத்துக்கும் பேர் என்ன பண்ணுறோம்? பிரமாணம் அப்படின்னு பேர். எது வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும் நமக்கு ஒரு நாலேஜ் வர்றது. இதை பார்த்தீங்கன்னா அநேக விதங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் என்ன பண்ணுது சாஸ்திரம் இந்த
யோக சாஸ்திரம், அதே மாதிரி சாங்கியம். இந்த 3 என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பிரமாணங்களுக்குள்ளார கொண்டு வந்தது. பிரத்யக்ஷ, அனுமான, ஆகமாக. இந்த 3 தான் பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் என்று 3 பிரமாணங்கள். அப்ப டைரக்டா பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட இந்த விஷயங்கள் சேரும்போது, சம்பந்தத்தை அடையும் போது அதுக்கு என்ன ஆகுது? பிரத்யக்ஷம்னு பேர். இப்ப நான் மானிட்டரை பாக்குறேன். மானிட்டரை பாக்குற போது கண்ணு பாத்தீங்கன்னா மானிட்டரை பாக்குது. இப்ப நான் சொல்ற சப்தங்களை நீங்க கேட்குறீங்க, காதோட சப்தம் கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட இந்திரிய விஷயங்கள் சேரும்போது, ஆப்ஜெக்ட் சேரும்போது அதுக்குதான் பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எந்த விஷயங்களை நம்ம பிரத்யக்ஷத்தினால அறிய முடியலையோ, டைரக்ட் பெர்செப்ஷனால அறிய முடியாத விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்? அனுமானம் பண்றோம். அந்த அனுமானம் பண்றது ஊகம்னு பேரு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பாத்தீங்கன்னா ஹேத்துக்கள் வேணும். ஹேத்துன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு 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 இதை வச்சுக்கிறோம், புகை. இந்த புகையை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? அக்னி இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்றோம். அந்த புகைக்கு பேரு ஹேத்துன்னு பேர். ஹேத்துவை வச்சுக்கிட்டு தான் ஹேத்துவை உடைய அந்த வஸ்துவை நம்ம அனுமானம் பண்றோம். நான் சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா ரோகம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. டைஃபாய்டு, மலேரியா, இது மாதிரி எந்த ரோகம் வந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா சிம்டம்ஸ் தெரியுமா அப்படின்னா சிம்டம்ஸ் தெரியும். அந்த சிம்டம்ஸ்க்கு பேர் என்ன பேரு? ஹேத்துன்னு பேர். ஹேத்து இருந்துச்சுன்னா தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா அனுமான பிரமாணம்னு பேர். ஆகமம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி இருந்த ரிஷிமார்களோட வச்சனம் ஆப்த வச்சனம்னு பேர். ஆப்தர்கள் அப்படின்னா நம்பிக்கையானவர்கள். நம்பிக்கையானவர்களுடைய வச்சனத்துக்கு ரிஷிமார்களோட வச்சனம். அதை வச்சுக்கிட்டு நம்ம பரலோக்க விஷயங்களையும் இந்த லோக்க விஷயங்களையும் கண்ணுக்கு தெரியாத, அனுமானம் பண்ண முடியாத விஷயங்களை அறிந்து கொள்கின்றோம். இந்த 3 பிரமாணம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்க பார்த்துட்டு இருக்கோம்னா, பாஷ்யத்துல முதல் பேராகிராஃப் முக்கியமானதை பார்த்துருக்கோம். இந்திரிய பிரணாளிக்கையா ஆரம்பிக்குது இல்ல, பேஜ் நம்பர் 60 நான் கொடுத்துருக்கிறது 60 முதல் பேராகிராஃப். இந்திரிய பிரணாளிக்கையா. இந்திரிய பிரணாளிக்கான என்ன அர்த்தம்? சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒரு பைப் லைன் வழியா போகுது. சென்ஸ் ஆர்கன்ஸ் வழியா இந்த விற்த்திகள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? இந்திரிய பிரணாளிக்கையா. இந்திரியம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பைப் லைன். ஃபர்ஸ்ட் பைப் லைன் எது? சித்தம், முதல் பைப் லைன். அந்த சித்தத்துல இருந்து புத்தின்ற பைப் லைன் போகுது. புத்திக்கு அப்புறம் மனசுன்றது ஒரு பைப் லைன். மனசுல இருந்து அந்த பைப் லைன் 5ஆ விபாகம் ஆகுது. கற்பனை பண்ணிங்க, 5 பைப் லைன் வழியா என்ன பண்ணுது? இந்த விற்த்திகள் பாத்தீங்கன்னா வெளியில வருது. எந்த விற்பி? சித்த விற்பி. அப்ப சித்த விற்பி பாத்தீங்கன்னா சித்தசிய விற்த்தையா. சித்த விற்த்திகள் இந்திரிய பிரணாளிக்கையா. இந்திரியம்ன்ற வழியா, இந்திரியம்னா இந்திரியம் மட்டும் எடுத்துக்காதீங்க, மனசு, புத்தி எல்லாத்தையும் எடுத்துக்கு. அது வழியா பாகிய வஸ்து உபராகா, வெளியில இருக்க வஸ்துவோட என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னாகுது. ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாரு போறா? நான் தான் போறேன் வெளியில. நான் யாரு? கான்சியஸ்னஸ். நான் வெறும் உணர்வு, வெறும் அறிவு. அந்த பியூர் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரகாசத்தை நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஒரு நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஹெட்லைட் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வழியா திணிப்பான். நீங்க ஹெட்லைட்டை கழட்டி பார்த்தீங்கன்னா 2 வீலர்ல 6 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்டா ஒரு ஹோல்ஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி குவிஞ்சிருக்கும். நார்மலா இருந்துச்சுன்னா அந்த பிரகாசம் ஓப்பனா எல்லா இடத்துலயும் பரவு. இதே அந்த பிரகாசத்தை ஒரு குவிஞ்ச மாதிரி அனுப்பும் போது என்ன ஆகுது? அது பாத்தீங்கன்னா பீம் மாதிரி டிராவல் பண்ணுது. இதே மாதிரி இந்த சித்தம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நான்ற அந்த கான்சியஸ்னஸ் இந்த சித்தம்ன்ற ஒரு குவிஞ்ச ஒரு பைப் லைன்ல உள்ளார என்டர் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுது. பிரகாசம் டிராவல் பண்ணுமா? இப்ப ரூம்ல இருக்க பிரகாசம் டிராவல் பண்ணல. அதே பாத்தீங்கன்னா ஒரு குவிஞ்சி போகும்போது அது என்ன ஆகுது? டிராவல் பண்ற மாதிரி நமக்கு பீம் மாதிரி டிராவல் பண்ணுது. அப்போ சித்தம்ன்ற 3 குணங்களுடைய அந்த பைப்ல ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகுது. ஆயிடுச்சா? சித்தம்ன்றது 3 குணங்கள். அப்போ சித்த விற்த்தியில என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன ஜாயிண்ட் ஆகுது? நான் அப்படின்ற கான்சியஸ்னஸோட 3 குணங்கள் சேரும் போது அதுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாகுது, டிராவல் பண்ற சாமர்த்தியம். அதுக்கப்புறம் எங்க டிராவல் பண்ணுது? முதல்ல சித்தத்துல இருந்து கிளம்பின கான்சியஸ்னஸ் 3 குணங்களோட சேர்ந்து புத்திய பிராப்தி பண்ணுது. புத்திய பிராப்தி பண்ணோன சித்த விற்த்தின்ற பேர் என்ன ஆயிடுது? அதுக்கு புத்தி விற்த்தின்னு பேர் வந்து.
அதுக்கப்புறம் மனசை பிராப்தி பண்ணும்போது செகண்ட் ஸ்டேஷன் மனசை பிராப்தி பண்ணும்போது மனோவிருத்தின்னு பேர் வந்துருக்கு. அங்கிருந்து அது ஜங்ஷன், அந்த ஜங்ஷன்ல இருந்து 5 பைப்லைன் கிளம்புது இந்திரிய விருத்தியில. அப்ப 5 வழியாவும் யார் போறா? நல்லா தெரிஞ்சுங்க, விருத்தியில யார் இருக்கா? நான் தான் இருக்கேன். கான்சியஸ்னஸ். அதான் சொல்றேன்ல, கண்ணால நான் பார்த்தேன்னு நம்ம சொல்றோம், காதால நான் கேட்டேன் ஜி அப்படின்னு, நான் மனசுனால சிந்திக்கிறேன்றோம். அப்ப மனசுனால நான் சிந்திக்கிறேன், காதுனால கேட்கிறேன், கண்ணுனால பாக்குறேன், மூக்குனால நான் ஸ்மெல் பண்ணேன் ஜி. அது வந்து பாத்தீங்கன்னா சந்தனம், அது சாண்டல்வுட் ஸ்மெல்ல நான் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். டேஸ்ட் பண்ணேன், நான் தான் மைசூர் பாக்கு டேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு. அப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கண்ணுல இருக்கேன், காதுல இருக்கேன், மூக்குல இருக்கேன், நாக்குல இருக்கேன். நான் யாரு? நான் பிரகாசம். அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி, புத்தி என்ட்ரானோன்னு அது வந்து என்ன ஆகுது? டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுது. வாஸ்தவத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா பிரகாசம் டிராவல் பண்ணுமானா? பிரகாசம் டிராவல் பண்ணதானா? புத்தியோட சேரும்போது டிராவல் பண்ணுது. எப்படி ஒரு பைப்ல, ஒரு டேம்ல இருக்க தண்ணி ஒரு கேனல் வழியா வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருதோ, அந்த கேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டேம்ல இருக்கிற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டிராவல் பண்ணி சமுத்திரத்துக்கு போய் எப்படி அடையுதோ, அதே மாதிரி சித்த விருத்தின்ற ஒரு டேம்ல இருக்கிற விருத்திகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த கான்சியஸ்னஸ், டேம்ல இருக்க கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது? ஒரு பைப் லைன் வழியா வெளியில போய் இந்திரியங்கள் மூலமா இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாக்குது. பார்த்ததுக்கு பிறகு அப்ப என்ன ஆகும்? உபராகாத். என்ன நான் சொல்லியிருக்கேன், கண்ணு வழியா விருத்தி போகும், அந்த வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட மயமா ஆயிடும். அது மயமா ஆயிட்டு அந்த கண்ணு போன விருத்தி வந்து ரிட்டர்ன் வந்து மனசுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் மெசேஜ. மனசுல கொடுத்த மெசேஜை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல இருக்கிற ரெஃபரன்ஸை இந்த மனசு என்ன பண்ணுது? எடுத்துக்குது. சிமிலரா இருக்கிற, ஏற்கனவே பார்த்த சிமிலரா இருக்கிற விஷயங்கள்லாம் அது ஒன்னா வச்சு இது என்ன அப்படின்னு பாக்குது. மனசுக்கு வந்து கன்க்ளூஷன் பண்ண முடியாது. அதனால அது என்ன பண்ணுது? புத்திக்கு கொண்டு போய் கொடுக்குது. டேட்டாஸ் ஒரு 5 டேட்டாஸை கொண்டு போய் கொடுக்குது. இந்திரியத்துல இருந்து வந்த டேட்டா, அதுக்கப்புறம் சித்தத்துல இருந்து எடுத்த சிமிலர் டேட்டா, இதை எல்லாத்தையும் புத்தியில கொண்டு வந்து கொடுத்தோன்னா புத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி. அது என்ன பண்ணணும்? அதுக்கு தான் நாலேஜ் உண்டாகுது. அது சொல்லுது இது இன்ன வஸ்து, இதுதான் இது டேப்லெட்டு, இது லேப்டாப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா செல்போனு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நோட் புக்கு, இது சாம்சங் நோட் புக்கு, இது ஆப்பிள் ஐபோன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணுது? பிக்ஸ் பண்ணுது, அறிவை அடையுது. எந்த அறிவு அது அங்க உண்டாச்சோ, புத்தியில எந்த அறிவு உண்டாச்சோ அந்த நாலேஜ், அது என்னது? விருத்தி தான் அதுவும். அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே சித்தத்தை போய் ஒரு போட்டோ காப்பியா ஆயிடுது, ஒரு இம்ப்ரெஸ் கிரியேட் பண்ணி. அப்ப எதெல்லாம் புத்தியில வந்து ஒரு நாலேஜ் உண்டாகுமோ அந்த நாலேஜ் எல்லாமே சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகும். அதுதான் இங்க சொல்லுது, சித்தசிய பாகிய வஸ்து உபராகா. பாகிய வஸ்துனா சித்த விருத்தி வெளியில போய் இந்திரியத்து வழியா, திரும்ப இந்திரியத்து வழியா போய் விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிக்கிட்டு வந்து சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாசனையா பதிவாயிடுது. ஆனதுக்கு பிறகு சாமானிய விசேஷாத்மனோ அர்த்தசிய. நாலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாலேஜும் 2 விதமா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இருக்குச்சு. ஃபர்ஸ்ட் நாலேஜ் நமக்கு யாரோ வந்திருக்காங்க ஜி, யாரோ வந்திருக்காங்க, நம்ம தானே ஃபர்ஸ்ட் சொல்றோம். கதவை திறந்து பார்த்தோன்னு என்ன தெரியுது? நல்லா தெரியுதோ எவரு வந்திருக்காரா அப்படி. கீரைக்காரன் வந்திருக்கான், பால்காரன் வந்திருக்கான், யாரோ கதவை தட்டுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம சொல்றோம்ல, கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்? யாரோ வந்திருக்காங்க, காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரோ அடிக்கிறாங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா யாரோ வந்திருக்காங்கன்னு ஒரு நாலேஜ் உங்களுக்கு உண்டாகுதா? அப்ப அந்த நாலேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாமானிய நாலேஜ், சாதாரணம். கதவை திறந்து பார்த்தோம், ஓ நீங்களா, ஓ ராமர் வந்திருக்கார், கிருஷ்ணர் வந்திருக்கார், ஓ அப்ப கன்ஃபார்மா ஞானமாச்சா? அதுக்கு பேர் என்ன பேரு? விசேஷ ஞானம்னு பேர். எந்த வஸ்துவை பார்க்கும் போதும் முதல்ல நமக்கு உண்டாகிற ஞானம் சாமானியம். அதுக்கப்புறம் அந்த சாமானிய ஞானத்துக்கு அப்புறம் புத்தி டிசைட் பண்ணி இவர் அப்படின்னு டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா அது விசேஷ ஞானம். இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எது விசேஷ ஞானமா ஆகுதோ அதுதான் ஒருத்தரோட நாலேஜ் நம்ம சொல்றோம். இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய உலகத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு சாமானியமா எல்லாமே தெரியும், பிரம்மன் தெரியாத எல்லாத்துக்கும். யோசிச்சு பாரு, சாமானியமா உலக பாரு பிரம்ம மாதிரி தெரியுது பாரு அப்படின்னு. வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல எங்கேயாவது தனியா உட்கார்ந்து இருக்கும் போது வீட்டுல சாதாரண கலோக்கியெல்லாம் இருக்கு பாரு, பிரம்ம மாதிரி நிக்குது பாரு. அப்படி பிரம்ம மாதிரி நிக்குதுன்னா எதுவும் செய்யாம அப்படியே நின்னா பிரம்ம மாதிரி நிக்குது பாருங்க. வீட்டுல சொல்ற சப்தங்கள் சாமானியம், யாருக்கு அர்த்தம் தெரியாது பிரம்மம்னா என்னன்னு. சாஸ்திரம் படிச்சதான் விசேஷ அர்த்தம் தெரியும்.
அப்ப இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன, முதல் நாலேஜ் சாமானியம். அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும், விசேஷமா பரிணமிக்கும். நீங்க கதவை ஓபன் பண்ணாமையே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா என்ன இருக்கும், நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ எங்க வீட்டுக்கு வந்து திருடெல்லாம் வருவோம் அடிக்கடி. நேற்று வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு டும்னு ஏதோ கதவு திறக்கிற சத்தம், டக்குன்னு முழிப்பு வந்துருச்சு. யாரோ உள்ள நுழைஞ்சிட்டான், வீட்டுக்குள்ளார கேட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டான் அப்படின்னு. அவன் வந்து எதையாவது எடுத்துட்டு போயிடுவானுங்க. எவனோ நுழைஞ்சிட்டான் பார்ப்போம், எவனாவது வரானா இல்லையான்னு பார்ப்போம்னு. அவன் மேலே டெரஸ்க்கு வரவே இல்லை. அப்போ யார் வந்தான்னு எனக்கு தெரியவே தெரியாது. கொஞ்ச நேரம் பார்த்தேன், ரொம்ப நேரம் பொறுத்து பார்த்தேன். கியூரியாசிட்டி, யார் வந்தான்னு தெரியல, எந்த திருடம் வந்தான் அப்படின்னு மெதுவா அழுகாம குலுங்காம என்னோட கதவை திறந்து இது வச்சிருக்கேன், மொஸ்கிட்டோ இது போட்ட டோர் இருக்கு, கதவை வச்சு இருட்டில் லைட்டே போடாமல் இப்படி நின்று பார்த்தேன். யாருமே தெரியல. ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு லைட்டை போட்டு வெளில வந்து பார்க்குறேன், ஒருத்தரும் காணும். அப்போ என்னோட நாலேஜ் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமானியமாக நின்று போச்சு. நேற்று யார் ஜி வந்தா தெரியல ஜி, யாரோ வந்தாங்க ஜி, தெரியல ஜி. நான் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்துருந்தேன் அப்படின்னா யார் வந்துட்டு போனான்னு எனக்கு முகத்தை பார்த்துருக்கலாம். ஓ இவன் பழைய திருடன் தான் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், சரி அவனோ வரட்டும், தூக்கத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு வந்து படுத்து தூங்கிட்டேன், அவ்வளோதான். என்னோட நாலேஜ் இப்போ என்னவாயிடுச்சு, இப்போ என்கிட்ட புத்தியில் நாலேஜ் இருக்கு. என்னவா இருக்கு, விசேஷம் இல்லை. விசேஷம்னா யாருன்னு பர்டிகுலராக ஸ்பெஷலாக தெரிஞ்சிடும். ஆனால் சாமானியமாக வந்து நாலேஜ் இருக்கு. இப்போ நம்மளோட நாலேஜ் எல்லாம் எடுத்து பாருங்க. உங்களுக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் சாமி? குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்னு தெரியும் சாமி, ஆனால் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ் தெரியாது சாமி. கிரையோஜெனிக் இன்ஜின் தெரியுமா, ராக்கெட்டில் விடுறதுக்கான யூஸ் பண்ணுறது. கிரையோஜெனிக் இன்ஜின் கேள்விப்பட்டிருக்கேன் சாமி, என்னன்னு தெரியாது சார். அது எப்படி நைட்ரஜனையும் இதையும் ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஹீலியத்தையும் இது பண்ணோம், தெரியாது சாமி, எனக்கு தெரியாது சாமி. அந்த இன்ஜின் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. நானோ டெக்னாலஜி தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கோம் சாமி, ஆனால் நானோ டெக்னாலஜினா என்னன்னு தெரியாது சார். அப்போ நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மெசேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் மெசேஜாக இருக்குது. நமக்கு இருக்கிற நாலேஜில் ஆல்மோஸ்ட் நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமானியம். அதுக்கப்புறம் சில விஷயங்களை பர்டிகுலர் அவங்கவுங்க ஃபீல்டில் என்னவா இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷன்றதுக்கே இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. ஐயோ நான் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்னு சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸிஸ்ட்னு சொல்லுவேன், எக்ஸிஸ்ட்னு சொல்கிறதுக்கு பதிலாக எக்ஸிட்னு சொல்லுவேன். இங்கிலீஷ் தகராறு, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் தகராறு. என்ன பண்ண முடியும், ஆனால் சம்ஸ்கிருதத்தை கேட்டிங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லுவேன் சம்ஸ்கிருதத்தில். அப்போது ஒன்றுத்தில் எனக்கு விசேஷ ஞானம் இருக்குது, ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விசேஷ ஞானம் இல்லை. ஒரு பக்கம் வந்து பிளாங்க். எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எனக்கு தெரியும், ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. ஒருத்தருக்கு இங்கிலீஷ் ரொம்ப நல்லா தெரியும், லாங்குவேஜில் ரொம்ப நல்லா ஸ்கில் இருக்கும், ஆனால் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருப்பாங்க. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் மனுஷங்களுக்கு ஒன்று சாமானியம், இன்னொன்று விசேஷம். எந்த நாலேஜும் முதல்ல சாமானியமாக கிடைக்கும், அதுக்கப்புறம் அது என்னவாயிரும், விசேஷமாக பரிணமிக்கும். எந்த நாலேஜும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலேஜ் அப்படின்னாவே அதுக்கு பேர் என்ன பேரு, புத்தி விருத்தி. நாலேஜ்ல பேர் என்ன அர்த்தம், புத்தி விருத்தி. அந்த புத்தி விருத்தி ஆகும்போது தான் அது நாலேஜ். 2 2 4 அது புத்தி விருத்தி ஆயாச்சு. 1 2 2 2 4 ஆயிடுச்சு. சின்ன வயசுல தானே பண்ணியிருப்போம். அதை பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் அது விருத்தியா என்ன ஆயிடுச்சு, பதிவாயிடுச்சு. அந்த 2 2 4ன்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நமக்கு என்ன ஆயிடுச்சு, உண்டாயிடுச்சு. 2 2 டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்து, இது 2 இது 2 2 3 4 2 2 4. இது என்ன ஆயிடுச்சுன்னா 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நம்மளோட புத்தி விருத்தியா ஆகி அது என்ன ஆயிடுச்சு, சித்த விருத்தியா இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணிடுச்சு. அது பலமுறை சொல்லி 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 நமக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வருது. அப்போ எந்த நாலேஜாக இருந்தாலும் இந்திரியத்து வழியா மனசுக்கு வந்து, மனசு வழியா புத்தியில விருத்தியாகி, அந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் இம்ப்ரெஸ் ஆகிடும், சம்ஸ்காரமா வாசனையா ஆகிவிடும். அதனால விசேஷ, அதாவது சொல்றாங்க, சாமானிய விசேஷ ஆத்மனோ அர்த்தசிய விசேஷ அவதாரண பிரதான விருத்தி பிரத்யக்ஷம் பிரமாணம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமானிய விசேஷம் 2ஆ பிரிச்சாலும் இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, முதல் என்ன பண்ணும், சாமானியத்தை அறியும், அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், விசேஷத்தை அறியும்.
நான் எதையாவது எடுத்து சாப்பிடும் போது நான் என்ன பண்ணுவேன், எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் இம்மீடியட்டா என்ன பண்ணுவேன், என்ன மிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்குச்சு, நல்லா இருக்கு இந்த ஐட்டம் அப்படின்னு எடுத்து வாயில வச்ச உடனேயே நம்ம நம்ம சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் குக்கா இருக்கிறதுனால செஃப் நான். அப்ப எனக்கு என்ன பண்ணணும்னா புத்தி என்ன பண்ணும், என்ன போட்டிருக்கான், ஏதோ ஏதோ ஸ்பெஷலா போட்டிருக்கானே, சீரகம் போடல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஜ்வின் போட்டிருப்பானோ இதில், இல்லை வேற என்ன போட்டிருக்காங்க, ஏதோ ஸ்பெஷலாக கலந்துருக்காங்களே, என்ன போட்டிருக்காங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட புத்தி வாயில் வச்சு அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் நாலேஜ் எப்படி உண்டாச்சு, நல்லா இருக்கு. ஒரு மியூசிக் கேட்குறோம், சூப்பராக இருக்கே இந்த பாட்டு, நல்லா இருக்கே, யாரோடது இது, யார் எழுதுனா இது, யார் கம்போஸ் பண்ணா, யார் மியூசிக் பண்ணியிருக்கா, யார் பாடுறா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காதில் ஹியரிங் பண்ணுறது நல்லா டீப்பாக போகும்போது அது என்ன விசேஷமாயிடும். அப்போ பிரத்யக்ஷத்துல என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா, விசேஷ அவதாரண பிரதானாவிருத்தி பிரத்யக்ஷம் பிரமாணம். விசேஷமா சாமானியத்தான இது பண்ணீங்கன்னா அது பிரமாணம் ஆகாது. ஏதோ இருக்குச்சு, ஏதோ இருக்குன்றது வந்து நாலேஜ் இல்லை. நல்லா இருக்குச்சு, நல்லா இருக்குன்றதுல நாலேஜ், அது என்ன இருக்கு, அது என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அது நாலேஜ். நீங்க என்னவோ இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது புத்தியில போய் வாசனையா பதிவாகாது. என்னன்னு நீங்க புத்தி விருத்தியில டிசைட் பண்றது மட்டும்தான் வாசனையா பதிவாகும். சுகமோ துக்கமோ இல்ல எந்த நாலேஜா இருந்தாலும் புத்தியில பிரமாணமா மாறணும். அப்ப புத்தியில பிரமாணமா மாறணும் அப்படின்னா அது என்னவா இருக்கணும், மனசு வரைக்கும் நின்னா அது வந்து பிரமாணம் இல்லை. மனசு கன்ஃபியூஸ், ஏதோ இருக்குச்சு, 4 டேட்டாஸ் வச்சிருக்கோம் எப்பவுமே மனசு, என்னவோ இருக்குச்சு அப்படின்னு. அது எப்ப கன்ஃபார்ம் ஆகி இதுதான் அப்படின்னு புத்தி விருத்தியா மாறுதோ அதுதான் நாலேஜ், அதுதான் பிரமாணம். அப்ப பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, பிரத்யக்ஷ பிரமாணம் விசேஷ அவதாரணம். முதல்ல விசேஷமா இருக்கணும், ரெண்டாவது அவதாரணம்னா நிச்சயமா இருக்கணும். 2 2 4 அப்படின்னு நிச்சயமா இருக்கணும். 2 2 3 5 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது நாலேஜ் இல்லை. அது பதிவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து சித்தத்துல பதிவாகாது. நீங்க கன்ஃபார்ம் பண்ணது மட்டும்தான் சித்தத்துல பதிவாகும். அதுக்கு பேர் தான் பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். அப்ப நீட்டா எடுத்துக்கணும். இந்திரியங்கள் மூலமாக மனசுக்கு வந்துச்சுன்னா, மனசோட நின்று போச்சு அப்படின்னா சாமானியம். அந்த நாலேஜ் கன்ஃபியூஸ் இல்லாம புத்திக்கு வந்து நிச்சயமாச்சு அப்படின்னா அதுதான் நாலேஜ். அதுக்கு பேர் தான் பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு பேர். சரி, அதுக்கப்புறம் அடுத்த பேராகிராஃப் இன்னைக்கு பாடம் வந்துருக்கு. அடுத்த பேஜ் 61, பேஜ் நம்பர் 61ல கீழே பலம் அவிசிஷ்ட பௌருஷேய சித்த விருத்தி போதக. பலம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரத்யக்ஷ இது இருக்குல்ல, பிரமாணம் இருக்குல்ல, முதல்ல எந்த நாலேஜ் உள்ள வந்தாலும் என்னவா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலன் கிடைக்குங்க. நமக்கு சாமானிய பலன் கிடைக்கும். இந்த உலகத்தை சாமானியம், அவிசிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் சாமானியம். பலம் அவிசிஷ்ட, பலம்னா பிரயோஜனம், ஃப்ரூட். எந்த நாலேஜா இருந்தாலும் அந்த நாலேஜுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. எந்த நாலேஜ், புத்தியில எது அறியப்பட்டாலும், கொசு கடிக்குது, கொசு கடிக்குதுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்க பாடி மேல வந்து உட்கார்ந்து ஒரு பஞ்ச் பண்ணிச்சு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கொசு வந்து உட்கார்ந்து கடிச்ச மாத்திரத்துல இந்த ஸ்கின் என்ன பண்ணுது, முதல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கும். மனசுல இந்த பெயின் வந்து ஈ உட்கார்ந்துதா, இல்ல எறும்பு உட்கார்ந்துதா, இல்ல கொசு உட்கார்ந்துதா, இல்ல வேற ஏதாவது கடிச்சுதா அப்படின்னு அந்த கடியை வந்து ஏற்கனவே சித்தத்தை ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்ல, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ். உடனே என்ன பண்ணுன்னா, சித்தத்துல இருந்து ஒரு 4-5 ரெஃபரன்ஸ் எடுக்கும் மனசு. எடுத்துட்டு தெரியலையே என்ன கடிச்சது, கொசு கடிச்சுதா, எறும்பு கடிச்சுதா, இல்லை பூச்சி கடிச்சுதா. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூச்சி இருக்கு. அந்த பூச்சி என் ரூம்ல அதிகமாக இருக்கு. இந்த கொண்டைக்கடலையில வந்து ஒரு பூச்சி வரும். இந்த கொண்டைக்கடலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாமிருகம் மாதிரியே ஒரு பூச்சி வரும். அது என் இது ரூம் ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடிக்கும், நல்லா உட்காந்து பொறுமையாக கடிக்கும். அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. கொசுவோட கடியும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எறும்போட கடியும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த மனசு என்ன பண்ணும், டேட்டாக்கு எடுக்கும். டேட்டாஸ் எடுத்து தெரியலையே ஜி, இது என்ன ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னு தெரியல, ஏதோ கடிச்சிருச்சு. அப்ப மனசு என்ன சொல்லும், ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னு.
இந்த 4 டேட்டாவை கொண்டுட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா புத்திகிட்ட கொடுக்கும். புத்திகிட்ட கொடுத்தோன்னே தெரியாதா இது வந்து பாத்தீங்கன்னா கொசு தான் கிடைச்சது அப்படின்னு ஒரு நாலேஜ். அப்போ பலம் என்னப்பா, அந்த நாலேஜ் இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தியில ஒருத்தன் இருக்கான். அந்த புத்தியில ஒருத்தன் இருக்கான யாருன்னா நான் இருக்கேன். அந்த புத்தியில ஒவ்வொரு நாலேஜையும் எனக்கு இது தெரியும் எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் அந்த புத்தியில இருக்கின்றான். அந்த புத்தியில இருக்கிறவனுக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு பேர். அந்த ஜீவாத்மா யாரு? அபிமானின்னு பேர். அந்த ஜீவாத்மா யாரு? அபிமானி. நான் 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 அபிமானம் பண்றவன் அந்த ஜீவாத்மா. அவன் என்ன பண்றான்? இந்த புத்தியில உண்டாகிற எல்லா விருத்திகளையோட பலனையும் அவன் எடுக்கிறான். நம்ம எல்லாம் எங்க இருந்து பலன் எடுக்கிறோம்? புத்தியில எந்த நாலேஜ் உண்டாகுதோ அதுல இருந்து பலன் எடுக்கிறோம். கொசு கடிச்சதுன்றது ஒரு புத்தி விருத்தியா மாறும். அந்த புத்தி விருத்தியா மாறின மாத்திரத்துல இவன் என்ன சொல்லுவான்? ஜீவாத்மா, ஐயோ வலிக்குதுச்சு அப்படின்னு. எனக்கு எப்போ அனுபவம் வருது? ஐயோ வலிக்குதுச்சுன்றோம். அதுக்கப்புறம் யாரோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு ப்ரீஸ் வருது உள்ளுக்குள்ளார. அப்படி ப்ரீஸ் வரும்போது உள்ள ஸ்வெட்டிங்கா இருக்கிறதுல வந்து மெதுவா ஒரு உள்ளுக்குள்ளார காத்து வந்தோடனே அந்த காத்து எப்படி பண்ணுச்சு? அதே மாதிரி உள்ள போச்சு. கொசுக்கடி மாதிரியே இந்திரியத்து வழியா, சென்சார்கன்ஸ் வழியா மனசுக்கு போய், மனசுல இருந்து வந்து புத்திக்கு போய், புத்தியில வந்து நல்ல சில்லுன்னு ஒரு காத்து அடிக்குது இல்லச்சி அப்படின்னு உடனே அங்க இருக்கிற அந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? சுகமா இருக்குச்சு அப்படின்னு, நல்லா இருக்குல்ல காத்து, சில்லுன்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ புத்தி விருத்தியில உண்டாகக்கூடிய எந்த விருத்தியா இருந்தாலும் அதை என்னவா பிரிக்கலாம்? சுக விருத்தி, துக்க விருத்தி. எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்றோம்ல, எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் அது புத்தி விருத்தி. எனக்கு தெரியும், எனக்கு யோக சாஸ்திரம் தெரியும், அபிமானம் வந்து சூப்பரா இருக்கும். யோகம் ரொம்ப நல்ல சாஸ்திரம் இருந்துச்சு, கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குச்சு, நல்ல டெக்னிக்கலா போகுதுச்சு அப்படின்றோம். இப்ப எனக்கு தெரியும், யோகம் தெரியும், ஒண்ணுமே புரியல. அவன் அந்த புத்தியில உட்கார்ந்து இருக்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அபிமானி. அவன் சொல்லுவான், ஒண்ணுமே புரியலச்சு, சாமி வந்து பாத்தீங்கன்னா என்னென்னவோ சொல்றாரு, புரிச்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியலச்சு, போர் அடிக்குதுச்சு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் என்ன பண்றான்? உள்ளுக்குள்ளார அவனுக்கு அந்த புத்தி விருத்தி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா அவன் சொல்றான், சூப்பரா இருக்கு, நல்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்றான். அப்போ புத்தி விருத்தி வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா ஆகுதோ அதை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க கூடியவன் ஒருத்தன் ஜீவாத்மா இருக்கான். அவனுக்கு இந்த புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா பலம். அந்த பலம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அது ஈக்குவலா இருக்கு. அவிசிஷ்டக பலம், அவிசிஷ்டக. யாருக்கெல்லாம் புத்தி விருத்தி உண்டாச்சோ அந்த புத்தி விருத்தி வந்து சுகத்தையும் துக்கத்தையும் இல்ல நியூட்ரலாவும் பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் புத்தி விருத்தி இருக்குமோ அது வரைக்கும் பலன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தூங்குற வரைக்கும் இருக்க, நல்ல டீப் ஸ்லீப் போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகதுக்கம் மாறிட்டே இருக்கு. ஜாகிரதத்திலேயும் சுகதுக்கம், ஏன்னா சென்சார்கன்ஸ் விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நல்லா ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்கு. இப்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நான் பேச 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 பாடி ஹீட் ஆகுது. பாடி ஹீட் ஆகும் போது இப்பவே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளாரியே பாடிக்குள்ளார ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த சென்சார்கன்ஸ் என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளார ஒரு விருத்தியை அனுப்பிட்டே இருக்கு. ஸ்வெட்டிங் ஆகுது, ஹீட்டா இருக்குன்னு. உடனே அங்க இருக்கிற பரமஹம்சானந்தான்ற அந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? ஐயோ கஷ்டமா இருக்குச்சு. ஃபேனை கொஞ்சம் கூட்டி வைங்க, 5ல் வைங்க, 6ல் வைங்க, அதுக்கு மேல இல்லை, அவ்வளவுதான் ஓட முடியும், ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது புத்தி விருத்தியா எனக்கு உள்ளார இருக்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு உள்ளுக்குள்ளார சுகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஸ்கின் மூலமா துக்கம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஊதுவத்தி வந்து சாம்பிராணி ஊதுவத்தி கொளுத்தி வச்சது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே ரூம்ல இருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த ஸ்மெல் வந்து உள்ள போய் இது சாம்பிராணி ஸ்மெல் அப்படின்றதும் ஒரு அனுபவம் ஆகிட்டு இருக்கு, சுகம். வெளியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தமும் இல்லை, நிசப்தமா இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, அது ஒரு சுகம். கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டா இருக்கு, பாடி ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு ஒரு துக்கம். இது மாதிரி 5 இந்திரியங்கள் மூலமா நமக்கு வந்து 5 விதமான புத்தி விருத்தி உண்டாயிட்டே இருக்கும். உங்களுக்கும் எல்லாத்துக்கும். ஒருத்தருக்கு முழங்கால் வலிக்கும், ஒரு பக்கம் விசேஷமா நல்லா இருக்கும், புத்தி நல்லா இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கால் வலிக்கும், வடிச்சு உட்கார்ந்து இருக்கிறது.
இன்னொருத்தருக்கு பசிக்கும், இன்னொருத்தருக்கு தலைவேதனை இருக்கும். இது மாதிரி விதவிதமான விஷயங்கள். எல்லா விஷயங்களும் என்னது? புத்தி விருத்தி. அந்த புத்தி விருத்தியில புத்தின்னு எடுத்துக்கிட்டாவே எத்தனை பேர் இருப்பான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில 2 இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு அபிமானி, ஒன்னு நாலேஜ். புத்தி விருத்தி தான் நாலேஜ். நாலேஜ்னா உடனே நீங்க ஒரு பெரிய ஞானம்லாம் எடுக்காதீங்க. கொசு உட்கார்ந்தாலும் நாலேஜ் தான், ஸ்வெட்டிங் ஆகிறது தெரிஞ்சாலும் நாலேஜ் தான். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லா விஷயங்களும் புத்தி விருத்தியா ஒருத்தருக்கு அனுபவமாகும். அந்த அனுபவம் பண்றவனுக்கு பேர் தான் ஜீவாத்மா. சரி, ஜீவாத்மா எங்க இருக்கு? எறும்புல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை கோடி ஜீவராசிகளுக்கும் என்ன பண்ணுதோம்? இந்த புத்தி விருத்தி சுகத்தையும் துக்கத்தையும் சாமானியமா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடிச்சா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா, பௌருஷேய சித்த விருத்தி போதகா. பௌருஷேய சித்த விருத்தி போதகரா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌருஷேயம்ன்றதுக்கு அர்த்தம் புருஷனால செய்யப்பட்டது பௌருஷேயம். புருஷனா யாரு? ஆத்மா. ஆத்மா தான் எங்க கிளம்பி போச்சு? முதல் ஞாபகம் வச்சுக்கணும், பிரகாசம் இருக்குல்ல, அவேர்னஸ். நான் தான் வெறுமனே பிரகாசமா இருந்த நான் தான் இந்த சித்தம்னு 3 குணங்களோட சேர்ந்து பைப் லைன் வழியா என்ன பண்ண? புத்திக்கு போய், அப்புறம் மனசுக்கு போய், அதுக்கப்புறம் இந்திரியங்களுக்கு போய், இந்திரியங்கள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்க விஷயங்களை கேரி பண்ணி கொண்டு வந்து மனசுக்கு வந்து அதுக்கப்புறம் புத்திக்கு வந்துச்சு. அப்ப அந்த புத்தி விருத்தி வாஸ்தவத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, பௌருஷேய சித்த விருத்தின்னு பேர். பௌருஷேயனா என்ன அர்த்தம்? புருஷனால் செய்யப்பட்டு புருஷனோடு கூடிய. அப்ப ஒவ்வொரு விருத்தியில யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன், என்னோடு கூடிய புத்தி விருத்தி. அதனால வந்து பாத்தீங்கன்னா பௌருஷேய சித்த விருத்தின்னு பேர். அதுக்கு பேர் சித்த விருத்தி தானே. புத்தியில இருக்க விருத்தி என்னது? புத்தியில இருந்து விருத்தி கிளம்பல. எங்க இருந்து கிளம்புச்சு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க? சித்தம். சித்தத்துல இருந்து தான் விருத்தி கிளம்புச்சு. அப்போ உங்களுக்கு எந்த விருத்தி உண்டானாலும் அந்த விருத்தி சித்த விருத்தியா. அந்த சித்த விருத்தியில யார் இருப்பா? நான் தான் இருக்கேன். 3 குணங்களோடு சேர்ந்த நான் தான் பிரகாசமா இருக்கிற கான்சியஸ்னஸ் தான். அப்போ அந்த விருத்தி தான் புத்திக்கு போகும்போது புத்தி விருத்தி ஆச்சு. படிச்சா அப்ப எல்லா விருத்திகளையும் என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, புருஷனோடு கூடிய சித்த விருத்தி, ஆத்மாவோடு கூடிய சித்த விருத்தி, கான்சியஸ்னஸோட கூடிய சித்த விருத்தி. இவ்வளவுதான். அதுக்கு பேரு பௌருஷேய சித்த விருத்தி. அது என்னவாச்சு? புத்திக்கு வரும்போது நாலேஜ் ஆச்சா. புத்திக்கு வந்தோன்னு அதுக்கு என்ன பேரு? நாலேஜ். அந்த நாலேஜ்க்கு தான் போதகன்னு பேரு, சித்த விருத்தி போதகா. இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துங்க. நான்ற கான்சியஸ்னஸ் 3 குணங்களை உடைய சித்தம்ன்றதுக்குள்ளார பைப் லைனுக்குள்ளார நுழைஞ்சுது, டிராவல் பண்ண ஆரம்பிச்சுது. சித்த விருத்தியா இருந்தது புத்திக்கு வந்தோன புத்தி விருத்தின்னு பேர் வந்துச்சு. வேற அந்தந்த இடத்துக்கு வரும்போது வேற எதுவும் இல்லை, ஒரு ஸ்டேஜ் அது, அவ்வளவுதான். புத்திக்கு வந்தோன்னு அதுக்கு பேர் புத்தி விருத்தி, மனசுக்கு வந்தோன மனோவிருத்தி, மனோவிருத்தியில இருந்து அது ஜங்ஷன், அங்கிருந்து 5ஆ ஸ்பிளிட் ஆச்சு. 5ஆ ஸ்பிளிட் ஆகி வந்து இந்திரிய விருத்திகள்னு பேராச்சு. அதுக்கு கண்ணுல போச்சுன்னா சக்ஷு விருத்தி, காதுல போச்சுன்னா சுரோத்திர விருத்தி, மூக்குல இருந்துச்சுன்னா கிராண விருத்தி, நாக்குல இருந்துச்சுன்னா ரசவிருத்தி, ஸ்கின்ல இருந்துச்சுன்னா ஸ்பர்ஷ விருத்தி. இந்த விருத்திகள் வழியா வெளியில போய் வெளியில இருக்கிற விஷயங்களை கேதர் பண்ணிடுச்சு. யார் இருக்கா கண்ணுல? நான் கேட்கிறேன், கண்ணுல இருந்து யார் பார்த்தா? விருத்தி பார்த்துச்சா? நான் பார்த்தேன். நான் தானே பார்த்தேன்னு சொல்றோம். நான் பார்த்தேன் சாமி, நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தேன் சாமி, நான் கண்ணால பார்த்தேன் சாமி. அப்ப நான் தான் சித்தத்துக்கு பின்னாடி இருந்த நான் தான் சித்தத்துக்குள்ளார புகுந்து, புத்திக்குள்ளார புகுந்து, மனசுக்குள்ளார புகுந்து, நான் தான் கண்ணு வழியா பார்க்கிறேன். நான் தான், நான் யாரு? கான்சியஸ்னஸ். நான் தான் கண்ணு வழியா பார்க்கிறேன், நான் தான் காது வழியா கேட்கிறேன், நான் தான் மூக்கு வழியா ஸ்மெல் பண்றேன், நான் தான் நாக்கு வழியா டேஸ்ட் பண்றேன், நான் தான் ஸ்பர்ஷம் வழியா டச் பண்ணி பார்க்கிறேன். அப்ப இது எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறவன் யாரு? நான் தான். அப்ப பௌருஷம்னு பேரு. புருஷன் என்னவாயிட்டா? விருத்தி ரூபத்தை அடைஞ்சு ரிட்டர்ன் வந்து புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நாலேஜா ஆகிறான். படிச்சா அதான். அப்போ புத்தியில இருக்கக்கூடிய நாலேஜுக்கு என்ன பேரு அப்படின்னா பௌருஷேய சித்த விருத்தி போதகன்னு பேரு.
பௌர்ஷேய சித்தவிருத்தி போதக. ஒவ்வொரு போதத்திலையும், போதம்னா நாலேஜ், ஒவ்வொரு நாலேஜ்ல யார் யார் இருக்கா? சித்தவிருத்தி இருக்கும். அதுக்கு கீழே நான் இருப்பேன். அதுக்கு மேலதான் நாம ரூபம் இருக்கு. எந்த நாலேஜ்? புஸ்தகம் எடுத்துங்க, ஒரு நாலேஜ் தானே புஸ்தகம். மானிட்டர், செல்போன், கேமரா, பர்வதம் எல்லாமே ஒரு நாலேஜ் தானே. நல்லா இருக்கு, மைசூர் பாகு நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் விஷயமா நம்ம சொல்றோம். ஹார்டா இருக்கு, சாஃப்டா இருக்கு, இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் நாலேஜ் தானே. அப்போ நாலேஜ், எந்த நாலேஜா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுங்க. எந்த நாலேஜா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லேயர் என்னது? நாமம், ரூபம், குணம். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாலேஜ்ல புஸ்தகம், புஸ்தகம் என்னது? ஒரு தாட் வந்துருச்சு, ஜி அது என்னது? அது புக்கு ஜி, ஜி பார்த்து சொல்லுங்க அது என்னது, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஆமா ஜி அங்க புக்கு தான் ஜி இருக்கு. அப்ப புக்குன்ற நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் மூலமா உங்களுக்கு பார்த்து மனசுக்கு போய், மனசுல இருந்து புத்தியில போய் புஸ்தகம், இது புஸ்தகம், அது புஸ்தகம் அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்துருச்சு. புஸ்தகத்துல என்னெல்லாம் இருக்கு? டிவைட் பண்ணுங்க. முதல்ல புஸ்தகம்ன்ற ஒரு சப்தம் இருக்கா? புஸ்தகம்ன்ற ஒரு சப்தம். அதுக்கப்புறம் புஸ்தகம்ன்ற ஃபார்ம், வடிவம் வந்துருச்சு, ரூபம், நாமம், ரூபம். அப்ப நாம ரூபத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்னா கொண்டு வாங்க. நாம ரூபத்தை பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா யார் பார்த்தா? கண்ணுல இருந்து போன விருத்தி பார்த்துச்சு, அந்த சக்ஷு விருத்தி. சக்ஷு விருத்தி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா மனோவிருத்தி ஆயிடுச்சு. மனோவிருத்தி வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபத்துக்கு கீழே என்ன இருக்கும்? புத்தி விருத்தி இருக்கும். விற்த்திக்கு ஏதாவது ஃபார்ம் இருக்கா சாமி? விற்த்திக்கெல்லாம் ஒரு ஃபார்ம் இல்லை. அது என்ன பண்ணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காந்தம் மாதிரி, மேக்னெட் மாதிரி. அது என்ன பண்ணும்? வெளியில இருக்கிற விஷயத்தை தூக்கி தன்னோட ஐக்கியப்படுத்திக்கும். அப்போ இந்த சித்தவிருத்தி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா புஸ்தகம்ன்ற நாம ரூபமா பரிணமிக்குது. அப்போ நாமம், ரூபம், விற்பி. விற்பிக்குன்னு எந்த ஒரு ஃபார்மும் இல்லை. அது மேக்னெட் மாதிரி, காத்து மாதிரி. வெளியில இருக்கிற காத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட என்ன ஸ்மெல் சேருதோ அது மயமாகும். அதே மாதிரி சித்தவிருத்தி என்ன பண்ணுதுன்னா வெளியில இருந்து வந்த புஸ்தகம்ன்ற நாம ரூபமா பரிணமிச்சிருச்சு. டிவைட் பண்ண முடியல. சித்தம் வேற, இந்த நாம ரூபம் வேறன்னு டிவைட் பண்ண முடியல நம்மளால. அதுக்கப்புறம் அந்த சித்தவிருத்தி கீழே வேற யார் இருக்கா? நான்ற கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்போ ஒரு விற்த்தியில இத்தனை ஐட்டம் இருக்கும். நாமம், ரூபம், குணம். நாமம், ரூபம், குணம், ஆட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் அதுக்கு கண்ணுக்கு தெரியாத, அதுக்கு பின்னாடி சித்தவிருத்தி, அதுக்கு பின்னாடி யார் இருக்கானா நான்ற கான்சியஸ்னஸ். முடிஞ்சு. இதுல நான் மட்டும்தான் கான்சியஸ்னஸ். மீதி இருக்கிறத 3 குணங்களை உடைய சித்தவிருத்தியும் ஜடம், நாமரூபமும் ஜடம். இந்த புத்தி விருத்தி உண்டாகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாமே ஜடம். அப்ப இது எல்லாத்துக்குள்ளாரையும் பாஞ்சி போய் நான் ஒரு நாலேஜை கேதர் பண்றது யாரு? இந்த நான்ற கான்சியஸ்னஸ் தான். அப்ப ஒவ்வொரு விற்த்தியிலையும் அறிவு யாருன்னு கேட்டீங்கன்னா ஞானஸ்வரூபம் இருக்கு. அது யாரு? ஞானம் தான். ஒவ்வொரு ஞானத்திலையும் நான் இருக்கின்றேன். புஸ்தகம்ன்ற ஞானத்தோட பேஸா நான் இருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். திருஷ்ய விவேகம் படிக்கும்போது அதுல வந்து ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் இருக்கு திருஷ்ய விவேகத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம். எந்த விருத்தியா இருந்தாலும் சரி, அஸ்தி பாதி பிரீத்தி, சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தத்துக்கு இன்னொரு பேர் தான் அஸ்தி பாதி பிரீத்தி. எக்ஸிஸ்ட், பியூர் எக்ஸிஸ்ட், பியூர் நாலேஜ், பியூர் பிளிஸ். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சத்து சித்த ஆனந்தம் சொல்லலாம், இல்லைன்னா அஸ்தி பாதி பிரீத்தின்னு சொல்லலாம். அஸ்தி பாதி பிரீத்தி, அதுக்கப்புறம் நாமம், ரூபம். அஸ்தி பாதி பிரியம் சேதி. ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம், நாம ரூபம் ச பஞ்சகம். அஸ்தி பாதி பிரியம் சேதி திருஷ்ய விவேகம் 20வது ஸ்லோகம்னு போட்டுங்க பக்கத்துல. அஸ்தி பாதி பிரியம் சேதி நாம ரூபம் ச பஞ்சகம். ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம். முதல் 3 இருக்குல்ல, சத்து சித்தானந்தம், அஸ்தி பாதி பிரீத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ரூபம். ஆத்யத்ரயம் பிரம்ம ரூபம்
ஜெகத் ரூபம் துவயஸ்ததா, ஜெகத் ரூபம் துவயஸ்ததா. இந்த ஜெகத் என்னப்பா அப்படின்னா நாமம் ரூபம் கூட வந்து நம்ம குணத்தை சேர்த்துங்க. நாம ரூபத்துக்குள்ளார குணம் வந்துடும். பேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்தி பாதி பிரீத்தி. யாரு? நான் தான். அப்ப வேற எதுவுமே இல்லைங்க. இந்த உலகத்தை எல்லாத்தையும் பிரிச்சிங்க அப்படின்னா நான் இருக்க எந்த நாலேஜா இருந்தாலும் அந்த நாலேஜோட பேஸ் யாரு? நாலேஜ்னாவே நான் தான், ஆத்மா தான். அந்த நாலேஜுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானம் வந்து விருத்தி ரூபமா திரிகுணமா வெளிப்படுது. அந்த திரிகுண விருத்தி என்னவாகுதுன்னா வெளியில இருக்கிற வஸ்துங்களோட கனெக்ட் ஆகி அது என்னவாகுது? அது மயமா ஆகுது, நாம ரூபமா அந்த விருத்திகள் ஆகுது. அப்ப இந்த எல்லா விருத்திகள்லயும் நாமரூபம் குணம் இருக்கும். நாமரூப குணத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தமா நான் இருப்பேன். அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு சித்த விருத்தி போதமும் என்னன்னா பௌருஷேய சித்த விருத்தி போதம்னு பேரு. புருஷனால் உண்டு செய்யப்பட்ட, ஆத்மாவினால் உண்டு செய்யப்பட்ட சித்த விருத்தி போதம். நாலேஜ்னு அர்த்தம், புத்தியில உண்டாகிற நாலேஜ். சரி, இந்த நாலேஜ் வந்து யார் அறியறா சாமி? யார் அறியறா? நாலேஜ் உண்டாயிடுச்சு, புத்தியில ஒரு நாலேஜ் உண்டாயிடுச்சு. நாலேஜ் எப்படிப்பட்டதுன்னா புத்தேகே பிரதிசம்பேதி. ரொம்ப அற்புதமானது. அடுத்த இது ரொம்ப கேர்ஃபுல்லா இது பண்ணுங்க. புத்தேகே பிரதிசம்பேதி புருஷ இது உபரிஷ்டாத் உபபாதயிஷ்யாமஹ. நம்ம பின்னாடி சொல்ல போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியோட பிரதிசம்பேதி என்று பெயர். ஆத்மாக்கு என்ன பேரு? புத்தியோட பிரதிசம்பேதி. என்ன சாமி டெக்னாலஜி! ஆமா, ஒவ்வொருத்துலயும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல. எந்த ஃபீல்டுக்கு போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெர்மினாலஜி தெரிஞ்சாதானே நம்ம வேலை பண்ண முடியும். இல்ல சாமி நீங்க ஆக்சிஜனுக்கு ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க சாமி. நான் ஆக்சிஜனுக்கு எப்படிங்க தமிழ்ல சொல்றது? இல்ல சாமி ஹைட்ரஜன் ஏதாவது தமிழ்ல சொல்லுங்க சாமி. ஹைட்ரஜன் எப்படிங்க தமிழ்ல சொல்றது? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சொல்லணும். உண்மைதானே? எங்கேயாவது போய் தமிழ்ல கேட்பீங்களா நீங்க? எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போய் ஆட்டம்னா ஆட்டத்துக்கு தமிழ்ல சொல்லுங்க. அணு, அணுவையும் எனக்கு புரியல. அணு கூட சம்ஸ்கிருதம். அதனால அணு தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அந்த ஃபீல்டுல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டெர்மினாலஜியை தெரிஞ்சிருந்தாதான் விவகாரம் பண்ண முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டெர்மினாலஜி ஒவ்வொன்றா அர்த்தம் பண்ணிட்டே போறேன். நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒவ்வொன்றையும். இப்போ வந்து ஒரு புது டெர்மினாலஜி கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மாக்கு லட்சணம் என்னப்பா ஒரு பேர் அப்படின்னா புத்தேகே பிரதிசம்பேதி அப்படின்னு ஆத்மாக்கு ஒரு லட்சணம். என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியினுடைய பிரதிபிம்பத்தை. இந்த புத்தி தானே என்னவா மாறுது? வெளியில போன புத்தி விற்பி மனோவிற்த்தியா மாறிச்சு. எம்டி தான். புத்தியில இருந்து போகும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எம்டி வேகனா போகும். புத்தியில இருந்து கிளம்புன விற்பி எம்டியா மனோவிற்த்தியாச்சு. மனோவிற்த்தி வந்து எம்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விற்த்தியாச்சு. இந்திரிய விற்பி எம்டியா போய் வெளியில இருக்கிற வஸ்துக்களை கேரி பண்ணிக்கிட்டு வந்து மனசுக்கு கொடுத்து மனசுல இருந்து திரும்ப புத்திக்கு வந்தோன்னே இது புஸ்தகம் அப்படின்ற ஒரு நாலேஜ் ஆயிடுச்சு. போகும்போது எம்டியா இருந்த விற்பி இப்ப என்னவாயிடுச்சு? புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகம்ன்ற ஒரு நேம் அண்ட் ஃபார்மோட உள்ள விற்பி ஆயிடுச்சா? அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில வஸ்து இருக்கு. அந்த வெளியில இருக்கிற வஸ்து அந்த இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு கண்ணாடி வைக்கிறேன், பாருங்க உங்க முகம் தெரியுதா? ஆமா சாமி தெரியுது சாமி. அப்போ வெளியில இருக்கிற வஸ்து இந்த கண்ணாடிக்குள்ள வந்துருச்சா? வெளியில இருக்கிற வஸ்து இந்த கண்ணாடிக்குள்ள வந்துருச்சு. இப்ப நான் கேட்கிறேன், வெளியில இருக்கிறது பிம்பம், இதுக்குள்ளார இருக்கிறது வெளியில இருக்கிறதோட போட்டோ காப்பி, பிரதிபிம்பம். இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பிம்பம். இந்த பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ காப்பியா எங்க ஆகுது? புத்தியில வந்து போட்டோ காப்பி ஆகுது. அதனால்தான் தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல முதல் பாட்டே வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் சொல்றார், விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம். அற்புதமான ஸ்லோகம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் முதல் ஸ்தோத்திரத்துல அதான் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கிறதோட இம்ப்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில உண்டாகுது. புத்தியில உண்டாகிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம். வஸ்துக்கள் வெளியில புஸ்தகம் பார்க்கிறோம், புஸ்தகம் வெளியில இருக்கு. ஆனா நாலேஜ் எங்க உண்டாகுது? புத்தியில தானே நாலேஜ் உண்டாகுது.
அப்ப புத்தியில நாலேஜ் உண்டாகுதுன்னா வெளியில புஸ்தகம் இருக்கு. ஆனா நான் சொல்றேன் இது புஸ்தகம்னு கை காட்டுறேன் வெளியில, இது புஸ்தகம்னு. ஆனா நீங்க அறியற நாலேஜ் எங்க உண்டாகுது? இந்த புஸ்தகத்தோட ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியில உண்டாகுது. இந்த உலகத்தோட மொத்த விஷயங்களும் இந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆன அந்த புத்தி விருத்தி, நாம ரூபமா இருக்கிற புத்தி விருத்திய அந்த புத்தியிலேயே இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கானே, யாரு? அபிமானி. யாருன்னா அந்த புத்தியில இருக்கிற நான் சொல்றேன் இது புஸ்தகம் அப்படின்னு எனக்காக. அப்போ என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த புத்தியில இருக்கக்கூடிய பிரதிபிம்ப விஷயத்தை பிரதிசம்பேதி, அதனை அறிபவன். யார் அறிபவன்? நான் தான் சாமி. எங்க இருக்கேன்? எங்க இருந்துட்டு அறிகிறேன்? புத்தியில இருந்துட்டு அறிகிறேன் சாமி. புத்தியில இருந்துகிட்டு, அப்போ புத்தியை ரெண்டா டிவைட் பண்ணுங்க. புத்தியில இருக்கக்கூடிய நான் சச்சிதானந்தம், நாலேஜ். அதுக்கப்புறம் விற்பி என்னவாச்சு? விற்பி புஸ்தக விற்த்தியா மாறுச்சு. அந்த புஸ்தக விற்த்தியை யார் அறிகிறா? நான் அறிகின்றேன், எனக்கு புஸ்தகம் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆயிடுச்சா? அந்த புஸ்தகம் நல்ல புக்குச்சு, அது வேல்யூபிளான புக்குச்சு. ஐயோ ஆனந்தமா இருக்கும் அந்த புக்கு படிச்சா. அந்த நாலேஜ் சில சமயம் சுகமா இருக்கும், சில சமயம் பாத்தீங்கன்னா துக்கமா இருக்கும். அப்போ அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த நான் என்ன பண்றேன், அந்த புத்தி விருத்திக்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்றேன், அதை பிரகாசிச்சு அறிஞ்சு என்ன பண்றேன், சுகத்தையும் துக்கத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ உங்களோட சுக துக்கம் எங்க உண்டாகுது? புத்தியில. புத்தியில எது பரிணமிக்குது? நாம ரூபமா ஒரு பாட்டு பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நாம ரூபமா பரிணமிக்கிற எல்லாத்தையும் ஒரு பாட்டு அறிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இது சுகமா இருக்கு, இது துக்கமா இருக்கு அப்படின்னு உள்ள அறிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த நானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரதிசம்பேதினா என்ன அர்த்தம்? அந்த ரிஃப்ளெக்ஷனை அறிபவன் புருஷன், இந்த நான் அப்படின்றது. இதை பாத்தீங்கன்னா எங்க சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உபரிஷ்டா உபபாத இஷ்யாம. இதை நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத்திரம் 2:20 பக்கத்துலயே நான் போட்டிருக்கேன். இவங்க சிமிச்சர்ச்சில் கொஞ்சம் எழுதிங்க பக்கத்துல. 2:20 யோக சூத்திரத்துல 2:20 ஏற்கனவே நான் சொன்னதுதான். திரஷ்டா திருஷி மாத்திரக, திரஷ்டா திருஷி மாத்திரக. அந்த திரஷ்டா திருஷி மாத்திரகனா என்ன அர்த்தம்? பார்ப்பவன் பார்வை மாத்திரம், பார்ப்பவன் பார்வை மாத்திரம். நம்மளாம் திரஷ்டா சாட்சின்னு சொல்லக்கூடாது, நம்மளாம் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கோம். நான் சாட்சியா இருக்குன்னு எங்க சொல்றீங்கன்னோ அப்ப பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனும் இல்லாம தான் இருந்தாதான் சாட்சி. கூட்டஸ்தன்னு பேரு. சாட்சினா கூட்டஸ்த சாட்சின்னு பேரு. கூட்டஸ்தனா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த செருப்பு தைக்கிறவன் என்ன இருப்பான்னு தெரியுங்களா? செப்பல் காலையில இப்ப போனா போய் பாருங்க. செப்பல் எங்கேயாவது தைக்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பேஸ் ஒன்று வச்சிருப்பான். அந்த செப்பலை வச்சு ஆணி அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் ஒன்று வச்சிருப்பான் இரும்புல. அது கீழே பாத்தீங்கன்னா நல்லா இதா இருக்கும், மேல ஒரு அந்த செப்பலை வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு பேஸ் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், செப்பல் கொடுத்தோன்னே அதை வச்சு ஆணி அடிப்பான், அதை வச்சு தப்பான், எல்லாம் பண்ணுவான். அந்த பேஸுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா கூட்டஸ்தகர் பேர். இதே மாதிரி எங்கேயாவது பிளாக் ஸ்மித் கிட்ட போனீங்கனாலும் இல்லை கோல்டு ஸ்மித் கிட்ட போனீங்கனாலும் அவங்க ஒரு பேஸ் வச்சிருப்பாங்க. பிளாக் ஸ்மித் இந்த கத்தி அருவா இதெல்லாத்தையும் அவன் அடிப்பான், அடிச்சு தயார் பண்ணுவான். அதுக்கு பாத்தீங்கன்னா பேஸ் ஒன்று, அதுவும் அயன் பேஸாக தான் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கா திக்கா இருக்கும், இவ்வளவு திக்கா இருக்கும். அந்த பேஸுக்கு மேல வச்சு என்ன பண்ணுவான், அருவாவோ கத்தியே வச்சு நெருப்புல வச்சு எடுத்து வச்சு அடின்னு அடிச்சு அதை ஷேப்பை மாற்றுவான். மேல இருக்கிறது எல்லாமே ஷேப் மாறும், ஆனா அந்த பேஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், சேஞ்ச்லெஸ்ஸா. அப்ப அந்த சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கிற பேஸுக்கு பேரு கூட்டஸ்தன்னு பேரு. அந்த கூட்டஸ்த சாட்சின்னு பேரு. அப்ப சாட்சி எப்படி இருக்கணும்? சேஞ்ச்லெஸ்ஸா இருக்கணும். 2020 மேட்ச் என்ன நடந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா 6 அடிச்சாலும் அவுட் ஆனாலும் நமக்குள்ளார எதுவுமே ரியாக்ஷனே ஆகாம அப்படியே இருக்கணும். பாகிஸ்தான் தோத்தாலும் ஜெயிச்சாலும், இந்தியா தோத்தாலும் ஜெயிச்சாலும், விராட் கோலி 6 அடிச்சாலும் அவுட் ஆனாலும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேஞ்ச் இல்லாம நீங்க என்னவா இருக்கீங்கன்னு அர்த்தம்? சாட்சியா. விவேகானந்தருக்கு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு டெஸ்ட் பண்ணாராம், இவன் சாட்சியா இருக்கானா இல்ல போக்தாவா இருக்கானான்னு. ஒரு சுகர் எடுத்து நாக்க நீட்டுனாராம். நாக்க நீட்டோன்னு சுகர் எடுத்து வெளில வச்சாராம். நமக்குலாம் என்ன ஆயிடும், சுகர்னு சொன்னோடனே நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சுகர் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் சுகர் ரொம்ப பிடிக்குது.
பாருங்களேன், இப்பதானே பேசிட்டு இருக்கேன், சக்கரைன்னு பேசினோடனே இந்த நாக்கு வந்து உமிழ்நீர் அதிகமா சால்வாவை அதிகமா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்படி இருந்தா எங்க கண்ட்ரோல்ல இருக்கிறது? விவேகானந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்சு சுகர் எடுத்து நாக்குல வச்சாராம். நாக்குல அந்த உமிழ்நீர் வராம அவருக்கு இருந்திருக்காது. ஓகே, நீ ஃபிட் ஆயிட்ட அப்படின்னு. நம்மலாம் என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு அதோட இதாயிரும். நாக்குல வச்சு மாத்திரத்தே ஒரே நாக்குல இருந்து வலிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. அவ்வளவு மிக்சிங் ஆயிடுது நமக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தியில நடக்கிற எந்த விற்த்தியோடையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம நீங்க சேஞ்ச் இல்லாம இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பேரு? சாட்சின்னு பேரு. சாட்சி கூட நம்ம என்ன பண்ணிப்போம்? கூட்டஸ்த சாட்சி. சேஞ்சே இல்லாத சாட்சி. அதுக்கு அப்ப அது அந்த நிலை என்ன சுவாமி அப்படின்னா, இந்த பிரகாசம் இருக்குல்ல, லைட்டு, இந்த பிரகாசம் இருக்கு, லைட்டை வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். நான் யோக சூத்திரம் படிச்சாலும் அது அப்படியே தான் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வீடியோ பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கு. நான் படுத்து தூங்கினாலும் அது அப்படியே தான் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் பகவத்கீதை படிச்சு கொடுத்தாலும் அப்படிதான் இருக்கு. எந்த சாஸ்திரம் படிச்சு கொடுத்தாலும் எந்த சமயத்திலையும் இந்த பிரகாசம் எப்படி இருக்கு? அதோட வேலை பிரகாசிக்கிறது. பிரகாசம் பிரகாசிக்கிறத மட்டும் பண்ணுது, வேற எதோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் பார்ப்பவனா மாத்திரம் இருக்கிறது. எதை பார்க்குது? புத்தியில எந்த பௌருஷேய புத்தி விருத்தி போதம்னு எந்த நாலேஜ் உண்டானாலும் அந்த நாலேஜ இந்த புத்தி என்ன பண்ணுது? பிரகாசிக்குது வாஸ்தவத்துல. ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம்? நம்ம 3வது சூத்திரமே பார்த்திருக்கோம், 4வது சூத்திரம் பார்த்திருக்கோம். என்ன சூத்திரம் பார்த்திருக்கோம்? யோகச்சித் 2வது சூத்திரம் அது யோக சித்த விற்பி நிரோதக ததா திருஷ்டிக்கு சுரூபிய அவஸ்தானம். அதுக்கப்புறம் விற்பி சாரூபிய மித்தரத்தை பார்த்தோமா? நம்ம சாட்சியா இருக்கமான்னு கேட்டீங்கன்னா நம்ம சாட்சியா இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி விருத்தி எப்படி ஆகுதோ அதோட மிக்ஸ் ஆயிடும். அப்ப நீங்க புத்தி விருத்தில இருந்து ஸ்பிளிட் ஆகி இருந்தீங்கன்னா தான் நீங்க ஒரிஜினல் ஆத்மா. நீங்க பார்வையா இருந்தீங்க அப்படின்னா, அதோட மிக்ஸ் ஆகாம இருந்தீங்கன்னா சுத்த ஆத்மா. ஆனா நம்ம எல்லாருமே அந்த விருத்தியோட சேர்ந்து சேர்ந்து ஆயிட்டே இருக்கும். விருத்திய பார்க்கிறவனா இருந்தா சாட்சி, விருத்திய பார்க்காம மிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா சம்சாரி. இதான் இத வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, திரஷ்டா திருஷி மாத்திர, பார்ப்பவன் பார்வை மாத்திரமே. சுத்தோ, அவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப சுத்தம். இந்த பிரகாசம் எப்பவுமே சுத்தம். இந்த ரூம்ல இருக்கிற எதோடையும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்தம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுத்தோ அபி, ஆனாலும் கூட இந்த விருத்தி இருக்குல்ல, புத்தி விருத்தி, அதுக்கேற்ற மாதிரி சுத்தோ அபி பிரத்யய அனுபஷ்யா. பிரத்யம்னா அந்த புத்தி விருத்திக்கு பேர் பிரத்யம் பேரு, நாலேஜ்னு பேரு. இந்த புத்தியில என்னெல்லாம் நாலேஜ் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி எல்லாம் இந்த சுத்தமா இருக்கிறது என்ன ஆகுது? அசுத்தமா பொல்யூட் ஆகிட்டே இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்தி எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறோம், பொல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம். என்னைக்காவது நான் சுத்தமானவன் இருக்கா அப்படின்னா இல்ல. நம்மளோட தாட், நம்மளோட நாலேஜ் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புண்ணிய ஆத்மா, பாப்பா ஆத்மா, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், நான் சன்னியாசி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு படிச்சவன், இதெல்லாம் என்னது? புத்தி விருத்தி தான். நான் சன்னியாசின்றது ஒரு புத்தி விருத்தி, நான் வைராகின்றது ஒரு புத்தி விருத்தி, நான் யோகி அப்படின்றது ஒரு புத்தி விருத்தி, நம்ம ரொம்ப மக்கு ஒரு புத்தி விருத்தி, நான் பாப்பி ஒரு புத்தி விருத்தி, நான் புண்ணியாத்மா ஒரு புத்தி விருத்தி, நான் குண்டா இருக்கேன் ஒரு புத்தி விருத்தி, நான் லீனா இருக்கேன் நான் ரொம்ப புத்தி விருத்தி, நான் அழகா இருக்கேன் ஒரு புத்தி விருத்தி. இந்த உலகத்துல எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் புத்தி விருத்தி. அந்த புத்தி விருத்தியோட நாம் பார்ப்பவன் என்ன பண்ணிட்டேன்? பார்ப்பவன் விலகி இருந்து பார்க்காம பார்ப்பவன் நினைச்சிட்டு. அப்ப சுத்தம் தானா? ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருந்தாலும் என்னோட புத்தி விருத்தி எந்த நாலேஜ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பரிணமிச்சுக்கிட்டே போறேன். எப்படி? காத்துல அந்த காத்து வந்து சுத்தம், அதுக்குன்னு ஸ்மெல் இல்லை. அது கிச்சன் பக்கம் போச்சுன்னா அங்க இருக்கிற சாம்பார் ஸ்மெல்லோட வெளியில வருது. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தோட்டத்து பக்கம் போச்சுன்னா, மல்லிகைப்பூ பக்கத்துல போச்சுன்னா மல்லிகைப்பூ ஸ்மெல் எடுத்துக்குது. அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரோஜா பூ பக்கம் போச்சுன்னா ரோஜா பூ ஸ்மெல் எடுத்துக்குது. அங்கிருந்து அப்படியே சாக்கடை பக்கம் போச்சுன்னா சாக்கடை ஸ்மெல் ஆயிடுது. இப்ப நான் கேட்கிறேன், என்னாச்சு? காத்து சுத்தம் தான், இருந்தாலும் காத்துக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை இது கேரி பண்ணிக்குது. அதே மாதிரி நான் எப்பவுமே சுத்தம் தான்.
நான் சுத்தம். நான் என்ன பண்ணிட்டேன், சித்தத்தோட சேரும்போது மூவபிள் ஆகிற மாதிரி தெரியல. புத்தி விருத்திக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தி விருத்தியில வந்து நாம ரூப குணங்கள் என்ன தெரியுதோ அதோட நானும் சேர்ந்து 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 என்ன ஆயிடுறேன், பொல்யூட் ஆயிடுச்சா. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2:20 வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் நான் பேசுறது எல்லாத்தையும் அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வேதாந்தம் படிக்கிறவங்களும் நல்ல முறையில கிரகணம் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா இதை தான் இன்னைக்கு மந்திரம் இல்லைன்னா நாளைக்கு மந்திரத்துல நான் பேச போறேன். கேனோபனிஷத்து பிரதிபோத விதித்தம் மதம். ஒவ்வொரு போதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், நான் அறிபவனா இருக்கேன், அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கேனோபனிஷத்து மந்திரம் சொல்லுது. என்ன அறியறதுக்கு நான் எங்க போகணும் சுவாமி? என்ன அறியறதுக்கு எங்க போகணும்? ஒரு புத்தி விருத்தி உண்டாகுது, புஸ்தகம். ஒரு புத்தி விருத்தி உண்டாச்சு அப்படின்னாவே புஸ்தகம்ன்ற நாமம் ரூபம். அதை அறிபவன் யாரு? அறிபவன் யாரு? நான் தானே அறியறேன். இது புஸ்தகம்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்ப புஸ்தகம் ஆப்ஜெக்ட், அது விருத்தி. அந்த புஸ்தகத்தை அறிபவன் யாரு? நான் தான். இது சுகமா இருக்கு. சுகம்ன்றது வந்து நாமம் ரூபம் குணம். நல்ல மைசூர் பாக்கு நல்லா சுகமா இருக்கு ஜி அப்படின்னு. அதுக்கு கீழே அறிபவன் யாரு? நான் தான். அப்ப ஒவ்வொரு நாலேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பேஸா நான் இருக்கேன். அப்ப அந்த பேஸ அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ அறியறதுக்கு நான் இன்னைக்கு காலையில கூட எக்ஸாம்பிள் சொன்னேன் பாத்தீங்களா, சினிமா எக்ஸாம்பிள். சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் சுத்தமான ஸ்கிரீனை பார்க்க முடியுமா? சினிமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒயிட் கலர் ஸ்கிரீனை பார்க்க முடியாது. அந்த ஒயிட் கலர் ஸ்கிரீன் எப்படி பரிணமிச்சுட்டு இருக்கு, அதுக்கு மேல தெரிகிற திருஷ்யங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரீனும் வேற வேற கலரா வேற வேற ரூபமா ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், சுத்தமான ஸ்கிரீனை பார்க்கணும். ஃபில்ம் ஆஃப் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்குமா வெள்ளை கலர் ஸ்கிரீன் அப்படின்னு. அதான் சித்த விருத்தி நிரோதம். இந்த சித்த விருத்திகள் இருக்கக்கூடிய நாம ரூபம்னு சொல்லக்கூடிய சித்த விருத்திகள் எல்லாத்தையும் நீக்குனீங்க அப்படின்னா நான் சுத்தமா ஒயிட் கலர் ஸ்கிரீனா நான் வெறும் கான்சியஸ்னஸா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம சொல்ல போறோம். அப்ப விற்த்தினாவே என்ன அர்த்தம்? நாமம் ரூபம் குணம். விற்த்திக்கு கீழே யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்த விற்த்தின்னு சொல்லக்கூடிய 3 குணங்கள். அதுக்கு கீழே யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான். இந்த சித்த விற்த்தி என்ன பண்ணுது அப்படின்னா மேக்னெட் மாதிரி இருந்துகிட்டு அதுக்கு காத்து மாதிரி, அதுக்குன்னு சொந்த எதுவுமே இல்லை, 3 குணங்களை உடையது. அது என்ன பண்ணுதுன்னா நான்றதை தூக்கி தன்னோட சேர்த்துக்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, வெளியில இருக்கிற புஸ்தகம்ன்ற நாம ரூபத்தையும் தூக்கி தன்னோட இணைச்சிக்கிச்சு. இப்போ ஒரு சித்த விற்த்தியில 3 அம்சம் இருக்கு. நாமம் ரூபம்ன்ற ஜெகத்து, அதுக்கப்புறம் விற்த்தின்றது ஒண்ணு கண்ணுக்கு தெரியல, அதுக்கப்புறம் வந்து நான். இந்த 3 ஒன்னா பவுண்டாய் ஒரே விஷயமா நமக்கு ஒவ்வொரு தாட்டும் கிரியேட் ஆயிடுது. ஒவ்வொரு தாட்டுலையும் இத்தனை ஐட்டம் இருக்கு. இதை நம்ம பின்னாடி சொல்ல போறோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷத்தை பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அனுமானத்தை பத்தி பேச ஆரம்பிக்க போகுது. ஆச்சாரிய சொல்றார், அனுமேயஸ்ய துல்லிய ஜாதிபியோ வியாவிருத்தா. அனுமேயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அனுமானம் ஒரு காரியம், ஊகம் பண்றது. அனுமானம் பண்ற விஷயம் எதுவோ, ஆப்ஜெக்ட் எதுவோ, அதுக்கு பேரு அனுமேய பதார்த்தம்னு பேரு. அனுமேய வஸ்து, ஆப்ஜெக்ட் பேரு அனுமேயம். இப்ப நான் சொல்றேன் புகை இருக்கு, பிரத்யட்சமா தெரியுதா? ஆமா, புகை பிரத்யட்சம், கண்ணுல பாத்துட்டீங்க புகைய வச்சு நீங்க என்ன பண்றீங்க, கண்ணுக்கு தெரியாத அக்னிய அனுமானம் பண்றீங்க. அக்னி கண்ணுக்கு தெரியல, அப்ப அந்த அக்னிக்கு என்ன பேரு அப்படின்னா அனுமேயம்னு பேரு. புகைய வச்சு அனுமானம் செய்யப்படுறதுனால அந்த அக்னிக்கு பேரு, கண்ணுக்கு தெரியாத அக்னிக்கு பேரு அனுமேய பதார்த்தம், அனுமேயம்னு பேரு. அனுமேயஸ்ய துல்லிய ஜாதிபியோ வியாவிருத்தக சம்பந்தோ. துல்லிய ஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்று சொல்லியிருக்கேன், சாகச்சரிய நியமம் வியாப்தி. அனுமானம் பண்றதுக்கு என்ன வேணும்? சாகச்சரிய நியமம் வேணும். வீட்டுல நான் பார்த்திருக்கேன் புகை, அந்த புகையோடு சேர்ந்து நான் என்ன பார்த்திருக்கேன்? அக்னிய பார்த்திருக்கேன். இருக்கா? இதே ஜாதி, ஜாத்தின்னா குரூப். இதே மாதிரி தான் மலையில வந்து பாத்தீங்கன்னா பாக்குறேன் புகை இருக்கு, இதே புகை தான் அங்கேயும் இருக்கு. வீட்டுல அடுக்கலையில என்ன புகை இருந்துச்சோ அதே ஜாதி தான். புகையில ஏதாவது வெரைட்டி இருக்கனா? இல்ல.
வீட்டுல எப்படி புகைன்னு புகை வந்துச்சோ நமக்கு வீட்டுக்கு மாடியில அந்த கூண்டுல இருந்து, அதே மாதிரி மாலையில பார்க்கும் போதும் புகை வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. அப்ப புகை சம ஜாதி இருக்கா? அப்ப புகை இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? வீட்டுல பார்த்திருக்கேன், அக்னி இருக்கு. அப்ப அங்க புகை தெரியுது, அப்ப கீழே வந்து அங்கேயும் அக்னி இருக்கணும். ஆயிடுச்சா? அதுதான் இங்க சொல்லுது, அனுமேயஸ்ய. அனுமேயம் பண்ணணும்னா எது? அந்த அக்னி. அது வந்து பாத்தீங்கன்னா துல்லிய ஜாதிபியோ வியாவிருத்தா. துல்லிய ஜாதிகளோடு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? சமமா இருக்கணும். புகை சமமா இருக்கணும். ஆனா இங்க அக்னி, இந்த அக்னில இருந்து வேறுபட்ட வேற ஒரு அக்னி அங்க இருக்கணும். புகையும் ஒண்ணு. அடிச்சா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற. எரும மாடு நம்ம சொல்றோம்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா காட்டெருமை நாட்டெருமை மாதிரி காட்டெருமை. ஒரு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா எரும மாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா சமஜாதி. ஆனா இது நாட்டு மாடு, அது காட்டு மாடு. இவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி புகையும் ஈக்குவலா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வீட்டுல இருக்கிற அக்னி, அது வேற. அது வந்து பாத்தீங்கன்னா வேற, காட்டுக்குள்ளார இருக்கிற காட்டுத்தீ அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அனுமானம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பந்தம் இருக்கா? அப்ப நாம சம்பந்தம் இருக்கேன். அக்னிக்கும் புகைக்கும் இருக்கிற சம்பந்தம் இங்க நம்ம வீட்டுக்குள்ளார பார்த்தோம். இதே சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மலைக்கு மேல பாக்குறோம். கண்டிப்பா புகை இருக்குன்னா அதோட சம்பந்தம் உடையதா அக்னி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தீர்மானமா நான் தெரிஞ்சுக்கிறேன். யக சம்பந்தோ யக தது விஷயா சாமானிய அவதாரண பிரதானம். நல்லா தெரிஞ்சுங்க. பிரத்யக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா விசேஷமா இருக்கும். சாமானியமா முதல்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் விசேஷமா ஆயிடும். புத்தி விருத்தியாயி ரிஜிஸ்டர் ஆயிடும் சித்தத்துல. ஆனா அனுமானத்துல வந்து என்ன பண்ண முடியும்? உங்களால போக முடியாது. இங்க இருந்து பாக்குறீங்க, மலையில பார்த்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா புகை தெரியுது. அப்ப நீங்க ஒரு அனுமானம் பண்றீங்க, அங்க அக்னி இருக்கணும். இவ்வளவுதான் தெரியும். ஆனா யாரு அக்னி வச்சா, எவ்வளவு கட்டை எரியுது, இத மாதிரி ஃப்ளேம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ஃப்ளேமா, எல்லோ கலர் ஃப்ளேமா, என்ன ஃப்ளேம் வந்துகிட்டு இருக்கு, ப்ளூ கலர் ஃப்ளேமா, இந்த ஃப்ளேமை பத்தியோ இதை பத்தியோ உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்னவா தெரியுது அப்படின்னு கேட்டா, வெறுமனே உங்களுக்கு தெரிஞ்சது என்னது? சாமானிய ஞானம் மட்டும். அப்ப நல்லா நிச்சயம் பண்ணிக்கணும், அனுமானத்துல உங்களுக்கு என்ன ஞானம் கிடைக்கும் அப்படின்னா, யக தது விஷயா சாமானிய அவதாரண பிரதானம். வெறும் சாமானிய நாலேஜ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நான் சொன்ன டாக்டர் வந்து பார்த்தோன்னே நாடியை பிடிச்சு பார்த்தார். நாடியை பிடிச்சு பார்த்து நாக்கு நீட்டினார். கண்ணை அப்படி பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு தான், மலேரியா தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு 4 டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுக்குறாரு. அப்போ அனுமானம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே அனுமானம் பண்ணிடலாம், இது இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா இதுதான்ப்பா அப்படின்னு. ஆனா அது எப்படி சிவியரா இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து விசேஷமா தெரியணும் அப்படின்னா, அப்போ வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு, யூரின் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது, ஓஹோ உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குச்சு, இது மலேரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, டைஃபாய்டு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்ப முதல்ல வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து சாமானியம் அனுமானத்தினால கிடைக்கிறது. விசேஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேட்டாஸை வச்சு பார்த்தாதான் விசேஷ அறிவு கிடைக்கும். அப்ப மலைக்கு மேல புகை இருக்குன்றது சாமானியம். ஆனா அக்னியை பத்தி நமக்கு நாலேஜ் தெரியவே தெரியாது. ஆனா அக்னி இருக்கு சொல்லலாம். ஆயிடுச்சா? அப்ப 2ஆ வச்சுங்க, அனுமானத்தினால சாமானிய நாலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலதான் விசேஷ அறிவு நமக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்ல முடியும். யதா, எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க சார். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றாரு. யதா, எந்த விதமாக, தேசாந்தர பிராப்தேகே. நான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போறேன், தேசாந்திரத்துக்கு போறேன். போனோன்னு கதிமத் சந்திர தாரகம் சைத்திரவத். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ட்ரெயின்ல போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ட்ரெயின் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் ஜன்னல் சீட்ல உட்காந்துக்கிட்டு ராத்திரியில அந்த ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கும் போது அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே போறது இருக்கு பாருங்க, சுகம். ஆகாசத்தை எல்லாம் தூங்கிடுவாங்க. நைட்டு 10 மணி 12 மணிக்கெல்லாம் எல்லாம் படுத்துருவாங்க. ஒரு 11 மணிக்கு மேல ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. ஆஹா, அந்த நட்சத்திரத்தையும் சந்திரனையும் பார்த்துக்கிட்டு, ஓடுற மரத்தையும் பார்த்துக்கிட்டு ஆனந்தமா அந்த சந்திரன் நம்ம கூடயே டிராவல் பண்ணும். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ட்ரெயின் வேகமா போகுதோ கூடயே இந்த சந்திரனும் நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நட்சத்திரமும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் பார்த்துட்டு தூங்கி போயிடுறது. இது வந்து பொழுதுபோக்கா வச்சிருக்கிறது. டிராவல் பண்ணும்போது இது ஒரு ஆனந்தம். பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஒரு ஆனந்தம். இப்ப நமக்கு ஒரு அனுமானம் தெரியுது. ஒரு சைத்திரன் அப்படின்ற ஒரு பெர்சன் போக்குவரவை உடையவன், போறவன், போறான் வரான், அவன் நினைச்ச இடத்துக்கு போறான் வரான். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் தாரகமும் கூட, சந்திரனும் நட்சத்திரங்களும் போக்குவரவை உடையது. நான் போகும்போது ட்ரெயின்ல போகும்போது என் கூடயே வந்துச்சு சந்திரனும் இதுவும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரா போய் பார்க்குறேன். ஆக்ராலையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருந்துச்சு, ஆக்ராலையும் வந்து நட்சத்திரங்கள் இருந்துச்சு. திரும்ப டிக்கெட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் அங்கிருந்து டெல்லியில இருந்து திரும்ப சென்னைக்கு வந்து பாக்குறேன். வரும்போது என் கூடயே வந்துச்சு. இங்க வந்து பாக்குறேன் சந்திரன் நட்சத்திரம் இருக்கு. அப்ப தெரிஞ்சு போச்சு, நான் எப்படி போயிட்டு வர்றவனோ அதே மாதிரி நட்சத்திரமும் தாரகமும் போக்குவரவை உடையது, போறது வர்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்றேன். கரெக்டா இல்லையா? ஆமா. நான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போனேன், அதே மாதிரி டெல்லிக்கு போனாலும் சந்திரன் நட்சத்திரங்கள் வந்துச்சு என் கூட. நான் இங்க வந்த இங்கேயும் சந்திரன் நட்சத்திரத்தை பார்க்கிறேன். அப்போ என்ன, போக்குவரவை உடையது சந்திரனும் நட்சத்திரங்களும் அப்படின்னு. யதா தேசாந்திர பிராப்தே, சைத்திரன்றவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், தேசாந்தரத்துக்கு வேற ஒரு தேசத்துக்கு போறான், காசிக்கு போறான், டெல்லிக்கு போறான். அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா கதிமத் சந்திர தாரகம், அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சந்திர தாரகத்தை நான் பார்த்தேன். உடனே டிசைட் பண்றேன் கதிமத்து. கதிமத்துனா என்ன அர்த்தம், போக்குவரவை உடையது சந்திரனும் நட்சத்திரங்களும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா சைத்திரனை போல, சைத்திரன்ற பர்சன் மாதிரி அப்படின்ற. அதுக்கு ஆப்போசிட் விந்தியஸ்ச அப்பிராப்தி அகதிஹி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை விட்டு நான் போனேங்க. திருவண்ணாமலை மெதுவா 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 என்னை விட்டு மறைஞ்சு போச்சு. ஒரு 15 செஞ்சிக்கு வந்தோடனே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மெதுவா 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 சென்னைக்கு போனதுக்கு பிறகு திருவண்ணாமலை விட்டு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெல்லி போனா வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இல்லை. அப்ப நான் முடிவு பண்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலயும் இல்லை, டெல்லியிலயும் இல்லை. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அச்சலம், அது வந்து போக்குவரவு இல்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா சந்திரன் நட்சத்திரம் நான் வீட்டுல இருந்து பார்த்தேன். அதே சந்திரன் நட்சத்திரம் சென்னைக்கு போனாலும் பாக்குறேன், டெல்லிக்கு போனாலும் பாக்குறேன், என் கூடயே ட்ரெயின்ல வந்துச்சு. அப்ப சந்திரனும் நட்சத்திரங்களும் போக்குவரவை உடையவன் சைத்திரனை போல. ஆனா இந்த மலை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அது அச்சல தத்துவம், ஒரே இடத்துல இருக்கிறது, கதி இல்லாதது, அகதி. அகத்தின அர்த்தம் போக்குவரவு இல்லாதது அப்படின்னு அனுமானம் பண்றேன். ஆயிடுச்சா? இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் பண்றோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனுமான பிரமாணம்னு பேர். அனுமான பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே ஒரு ஊகம் பண்றது. ஊகத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமானிய நாலேஜ் மட்டும்தான் கிடைக்கும். ஒரு கான்கிரீட்டான ஒரு நாலேஜ், உங்களுக்கு சாலிடான நாலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ், எல்லா சயின்ஸ்ல இருக்கக்கூடிய தியரி, எல்லா தியரியும் எடுத்து பாத்தீங்க, எல்லா தியரியும் பிரேக் ஆகிட்டே இருக்கு. நமக்குலாம் தெரியாது. ஐன்ஸ்டீனை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐன்ஸ்டீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ போயிட்டார். நிறைய தியரி வந்து பாத்தீங்கன்னா 70ஸ்லயே பிரேக் ஆகி போச்சு. நிறைய தியரி 80ஸ்க்கு மேல வந்து வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தியரியும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா போன மாசம் இருக்கிற தியரி இந்த மாசம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அசியூம் பண்றது, எல்லாம் ஊக அறிவு, எல்லாமே அனுமானம். அப்போ ஒரு அனுமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பர்மனண்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஆனா பிரத்யக்ஷமா நீங்க ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கும். அனுமானத்தினால் அறியக்கூடிய அறிவு, சாமானிய அறிவு, விசேஷ அறிவு உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆப்த வச்சனத்தை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல மூணாவது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். இந்த நாலேஜ் உண்டாகிறது நல்லா தெரியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்திலையும் ஒரு நாலேஜ் எப்படி உண்டாகுது, அந்த நாலேஜுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்கு, இதை பகுத்து பார்த்தாதான் நமக்கு வந்து யோகத்துல போறவங்களுக்கும் பண்ண முடியும், ஞானத்துல போறவங்களுக்கும் காரியம் பண்ண முடியும். யோக சித்த விருத்தி நிரோதம் பண்ணா என்ன நடக்கும், நான் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப அதனால நல்ல தெளிவா இந்த கான்செப்டை 2-3 வாட்டி நல்லா கேட்டுங்க. இந்த கிளாஸ் எல்லாம் சில சமயம் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் என்ன பண்ணுங்க, கிளாஸ் நம்பர் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், டைம் ஃப்ரீயா இருக்கும்போது திரும்ப கேட்டு அதை வந்து மெதுவா கேட்டு 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 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா பிடிச்சிடும். அறிவு.